ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏன்டா இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதனால ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஏன் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். அதாவது ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்தளவுக்கு நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. அப்படி உங்களுக்கு ஏன் டயர்ட் ஆகுது, ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏன்டா ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே டயர்ட் ஆயிரும். அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட், அதாவது ஒர்க் அவுட்டுக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபுட்டுமே இருக்காமல் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்தமான தலைவலி, எதுக்குடா ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வரும். அதனால் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட் வந்து எடுங்க. ப்ரீ ஒர்க் அவுட்னா ஒர்க் அவுட்டுக்கு பிஃபோர் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு பேர் தான் ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட்டு. ஸோ அந்த என்னென்ன ஃபுட்டில் வந்து இருக்குது, அந்த ஃபுட்லாம் என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட்டு யோகி ஃபிட்னஸ் சேனல் அப்படின்னு சொன்னாலே நான் போட்ட வீடியோஸ்லாம் நிறைய வரும். மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். அதனால் அது பார்த்தினா ஒரு முக்கியமான ஒரு ரீசன், ஒர்க் அவுட் எதுக்குடா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டயர்டாக ஃபீல் வருது அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட் வந்து எடுக்காமல் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. அடுத்த ஒரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்படி வந்து பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவர் பண்ணுற ஒர்க் அவுட்டை தான் உங்கள் மசில்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கும். அதனால் 1 ஹவருக்கு மேலே ஒர்க் அவுட் பண்ணுறதை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு 45 மினிட்ஸ் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. கரெக்டான ஃபார்மில், கரெக்டான ப்ரொசீஜரில், கரெக்டான டைமிங்குள்ளே உங்கள் ஒர்க் அவுட் வந்து முடிக்கிறீங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம், அதாவது 3 மணி நேரம்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனா உங்கள் பாடியில் இருக்க மசில்ஸ் வந்து டயர்ட் ஆயிரும். அதனாலே உங்களுக்கு வந்து பாடியில் வந்து சோர்வடைஞ்சு எதுக்குடா ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்து கொண்டு வந்து விட்டுரும். அதனால் அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான ரீசன் பார்த்தோன்னா வந்து வாரத்தில் எல்லா நாளுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாரத்தில் எல்லா நாளுமே ஒர்க் அவுட் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நானுமே நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம பார்த்தோன்னா ஒரு வாரத்தில் பார்த்தோன்னா ஒரு 7 டேஸ்மே ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஸோ உங்கள் பாடி டயர்ட் ஆகி எதுக்குடா ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்து கொண்டு வந்து விட்டுரும். அதனால் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தோன்னா வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தோன்னா வாரத்தில் வந்து 7 நாளுமே ஒர்க் அவுட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தோன்னா ஒரு 4 or 5 டேஸ் மட்டும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள். ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் அதே சிச்சுவேஷன் தான். அதனால் பார்த்தோன்னா வந்து எதனால் அப்படின்னா அந்த மிச்சம் 2 நாள் பார்த்தோன்னா வந்து உங்கள் மசிலுக்கு பார்த்தோன்னா ரெக்கவரி டைம் கொடுக்கணும். உங்கள் மசிலுக்கு எப்போ ரெஸ்ட்டு தரீங்களோ அப்போ தான் உங்கள் மசில் வந்து வளரும். நீங்கள் ஒர்க் அவுட் மட்டுமே பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ 0% பிரோஜனம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 0% பெனிஃபிட் தான் கிடைக்கும். அதனால் உங்கள் மசில் வந்து வளரணும். ஸோ அப்போ தான் உங்கள் மசில் பார்த்தோன்னா வந்து சைஸ் வந்து பிடிக்க முடியும். அதனால் வந்து மசில் ரெக்கவரிக்கு டைம் கொடுத்தே ஆகணும். மசில் எப்படி ரெக்கவர் பண்ணுறது சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தோன்னா ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறது தான். அதாவது ஒர்க் அவுட் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் பார்த்தோன்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தானாக முன் வந்துடுவீங்க. அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஃபீல் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டை வந்து கொண்டு வந்து விட்டுரும். அதனால் நல்லா மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. நிறைய ஜிம் வீடியோஸ்லாம் பாருங்கள் யூடியூப் சேனலில். அந்த பாடி பில்டர்ஸ் உடம்புலாம் பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கும் ஒர்க் அவுட் பண்ணுன்ற ஃபீல் வந்து வந்துடும். எதுக்குடா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற டயர்ட்னஸும் உங்களுக்கு வராது. அதனால் மோட்டிவேஷன் யூடியூப் சேனல்லாம் நிறையா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து டிப்ஸ் வந்து கொடுக்குறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக யூடியூப்பாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அவங்க போடுற வீடியோஸும் வரும். நம்ம சேனல் மெம்பர்ஸுக்கும் நான் அதுதான் வந்து சொல்லுவேன். ஸோ கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க போடுற ஸ்டோரியில் எப்போ போட்டாலும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணிடுங்க. லைவ் போட்டாலும் வர மாதிரி செட் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள். ஸோ அவங்களாம் வந்து டிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் கொடுப்பாங்க. என்ன மாதிரியான டயட் எடுக்கலாம், எப்போ எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம், எதோட சேர்த்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டயட் சாட்லாம் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதனால் மறக்காமல் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்புறம் பார்த்தோன்னா வந்து நிறைய ஜிம் போகிற பாடி பில்டர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கனாலே
பண்ணாலே போதும். அவங்க வீடியோஸ்லாம் தினமும் பார்த்தீங்கனாலே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதுதான் என்னோடய சஜஷன். எதுக்குடா இன்றைக்கி ஜிம்முக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம்மை வந்து ரொம்பவே தள்ளி வந்து ஜிம் வந்து பே பண்ணியிருப்பீங்க. அதாவது இப்போ ஒரு ஜிம் உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ், 15 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டர்ஸ்லாம் போய் ஜிம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி வந்து ஜிம் வந்து ஜாயின் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை ப்ரோ பக்கத்தில் எனக்கு எங்கேயுமே ஜிம் இல்லை ப்ரோ, அப்படி அந்த ஜிம் இருந்தாலும் அங்கே சரியாக எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை ப்ரோ, அதனால தான் கொஞ்சம் நல்ல ஜிம்மாக போகிறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. நார்மலாக பக்கத்துலேயே ஜிம் வச்சுட்டு நீங்கள் ரொம்ப உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த ஜிம் வேறு ஜிம் போகிறாங்க அப்படின்றதுக்காக நீங்களும் வேறு ஜிம் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக சோம்பேறித்தனமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் ஜிம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹோம் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தோன்னா வந்து ஒரு ஷெட்யூல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது மண்டே நான் வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், சாட்டர்டே இந்த ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஷெட்யூலை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து ஒர்க் அவுட் இன்னன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட் வந்துடும். அந்த ஷெட்யூலை பார்த்தோன்னா வந்து நீங்கள் வந்து எப்போதுமே ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோடு இருங்க. அப்போனா பார்த்தோன்னா உங்களுக்கு டெய்லிக்கும் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நல்ல மோட்டிவேஷன் வீடியோஸ் வந்து நிறையா பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஏன் இந்த தப்புலாம் பண்ணிகிட்ருக்கோம், ஏன் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கோங்க. முக்கியமாக நிறையா மோட்டிவேஷன் வீடியோஸ், ஜிம் வீடியோஸ்லாம் வந்து யூடியூப் சேனலில் பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்ற ஒரு வெறி வந்துடும். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு ஏன் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு டயர்ட்னஸ், ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறது, அப்படி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா பூஸ்டப் ஆகும். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜிம் சம்மந்தமாக ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், அதாவது வே ப்ரோட்டீன்லாம் வேணும்னா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த வே ப்ரோட்டீன்லாம் நான் யூஸ் பண்ணுற வே ப்ரோட்டீன், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட மசிலை நல்லா டெவலப் பண்ணிக்க முடியும். மறக்காமல் அந்த வே ப்ரோட்டீன், ஹேண்ட் கிரிப்பர்லாம் வந்து அந்த வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோட டைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய வியூ ப்ராடக்ட்லாம் வரும். அந்த லிங்க் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய் வந்து ஃப்ளிப்கார்ட்குள்ளே போயிட்டு, அப்படி இல்லாட்டி மிந்த்ரா ஆப்குள்ளே வந்து போக சொல்லும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பை நவ் கொடுத்து பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக டெலிவரி ஆயிரும். முக்கியமாக குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஹோம் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் நீங்களும் பண்ணுவீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, எனக்குமே நோட்டிஃபிகேஷனில் காட்டுது. அதனால் மறக்காமல் இன்னும் நிறையா பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறதுனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வாட்ச்டுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். வாட்ச்டுன்ட்டு கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்காக தான் வாட்ச்டுன்ட்டு ஒரு கமெண்ட் பண்ண சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான விஷயங்கள் வந்து இந்த 7 மினிட்ஸில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் வந்து ஜாயின் பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீ கேட்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து மேக் பண்ணி போடுவேன். அதெல்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. Until then, signing off. You guys. Bye guys.